ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி சங்கீதம் 30வது அதிகாரம். நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட அப்பா உம்முடைய வார்த்தைகள் இடைபெற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 30வது அதிகாரம். இன்றைக்கு இந்த சங்கீதம் 30வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12 வசனங்கள் உள்ளது. இந்த சங்கீதத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். எல்லா நேரங்களிலும் நான் உம்மை போற்றுவேன். ஐ வில் எஸ்டோர் யூ அட் ஆல் டைம்ஸ். இந்த சங்கீதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்த்தால், நாம் எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனாகிய கர்த்தரை நாம் போற்ற வேண்டும், அவரை நாம் உயர்த்த வேண்டும் என்கின்ற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் துவங்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைன்ஸில் நம்ம வாசிக்கிறோம், கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். ஆங்கிலத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, a psalms, a song at the dedication of the house of David. இந்த சங்கீதத்தை நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகுகிறது. இந்த சங்கீதம் வாசிக்கும் போது தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தை ஒருவேளை பிரதிஷ்டை செய்திருப்பாரோ என்ற ஒரு கேள்வி உண்டாகுகிறது. ஆனால் இங்கே தாவீதுடைய வீடு என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினது தாவீது அல்ல, சாலமோன் தான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டினது. ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லாவற்றையும் சேகரித்து அவர் வைத்தார். அது மாத்திரமல்ல, சாலமோனுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து திடப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட ஊக்குவித்தார். ஆனால் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டை நம்ம படிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாகவே தாவீது அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த இன்ட்ரடக்ஷனை நம்ம வாசித்து நம்ம அதற்கப்புறம் நம்ம சங்கீத பகுதிக்கு நம்ம கடந்து செல்லலாம். நான் முதலாவது இதை நான் 2 பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். 1லிருந்து 3 வரைக்கும் நான் உம்மை போற்றுவேன். நம்ம எப்படி சொல்லலாம், கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன் என்று. 4லிருந்து 12 வரைக்கும் நான் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 1 நாளாகமம் 21வது அதிகாரத்திற்கு நம்ம கடந்து வந்துடலாம். நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில் அது ஆகாத காரியமாய் மாறினதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்கே 1வது வசனம் போடப்பட்டிருக்கிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஹல்லேலூயா. 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாத்தான் தாவீதை ஏவினது நிமித்தம் தாவீது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருமையில் போகிறார். அவருடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. எல்லாமே அவங்களுடைய ராஜ்யத்தில் சுமூகமாய் போய்கொண்டிருக்கிறது. அண்டை நாடுகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய வரிகளை செலுத்தி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இங்கே தாவீது பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெருமையில் போக ஆரம்பிக்கிறாரு. தாவீது என்ன சொல்றாருன்னா, யோவாபை பார்த்து இங்க இருக்கிற ஜனங்களை நீ தொகையிட்டு எண்ணி நீ அந்த சென்சஸை எனக்கு நீ சொல்ல வேண்டும் என்று இங்க சொல்றாரு. ஆனாலும் கூட யோவாப் சொல்றாரு, வேண்டாம் ராஜாவே, இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் தோன்றும். ஆண்டவர் நம்மளுடைய ஜனங்களை 100 தனையாய் ஆசீர்வதித்திருக்கிறாரு. நீங்க ஏன் இப்போ கணக்கு பார்த்து நீங்க தனித்தனியா நீங்க அந்த கணக்கை தெரிந்து கொண்டு நீங்க பெருமை பாராட்ட வேண்டும் என்று இங்கு யோவாப் சொன்ன போதிலும் ஆனால் தாவீது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவாப் அப்படி சொல்லி இருந்தும் ராஜாவுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா மேலிடப்பட்டபடியினால் யோவாப்க்கு வேற வழியே இல்லாம அவர் போய் இஸ்ரவேல் எங்கும் இலக்கம் பார்த்து அந்த இலக்கத்தை கொண்டு
ராஜாவுடைய சமூகத்தில் வந்து சொல்வதை நம்ம பார்க்க முடியும். 7வது வசனம் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட விளைவுகள் வரும் என்பதை இந்த நாளில் இந்த வார்த்தை நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தமாய் வருகிறது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நல்லாவே தெரியும், அவர் இருந்த சூழ்நிலையில ஆண்டவர் எப்படியெல்லாம் அவரை காப்பாற்றி ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இன்றைக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் அந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார் என்று அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அவர் ஆலோசனை கேட்டிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை விசாரித்து அதற்கப்புறம் கூட இலக்கம் பார்த்திருக்கலாம். ஆனால் அவருடைய மேட்டிமையினால அவருடைய பெருமையினால போனதுனால, அது மாத்திரமல்ல சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால தாவீது வந்து தவறான வழியில சென்று அங்க இருக்கிற எல்லோரையும் வந்து இலக்கம் பார்த்து தன்னுடைய ஜனங்களை ஒரு பெரிய வாதை உண்டாகும்படிக்கு இங்கு ஒரு சூழ்நிலையை வரவித்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் வந்து அவருடைய ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி ஆண்டவர் 3 காரியங்களை அந்த தாவீதின் ராஜாவுக்கு முன்பாக அவர் வைக்கிறார். நம்ம 12வது வசனத்தை நாம் ஆண்டவர் 3 காரியத்தை முன்பாக வைக்கிறார். தாவீது, நீ தவறு செய்துட்ட, ஆனாலும் கூட இதற்கேற்ற விளைவுகளை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் நீதிவாரராய் இருந்து இங்கு வந்து நியாயத்தை வந்து விசாரிக்கிறார், நீதியை சரி கட்டுகிறார். அப்போ 3 காரியங்கள். முதலாவது வந்து 3 வருஷத்திற்கு பஞ்சம் வேண்டுமா, அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம் என்று காத் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. அல்லது வந்து 3 மாதங்கள் உன்னுடைய சத்ருக்கள் வந்து உன்னுடைய சத்ருக்களின் பட்டயம் வந்து உன்னை பின்தொடரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இல்லைன்னா 3 நாள் வந்து உன்னுடைய எல்லை எங்கும் ஒரு சங்காரம் உண்டாகும், தேசத்துல பட்டயமும் கொள்ளை நோயும் வரும் என்று ஆண்டவர் வந்து தாவீதுக்கு முன்பாக இந்த 3 காரியங்களை முன்பு வைக்கிறார். அப்பொழுது தாவீது வந்து என்ன பண்றாருன்னா, அவர் பண்ணது தப்பு என்று அவர் அறிந்து 13வது வசனத்துல தாவீது ஆண்டவருடைய கால்களில் விழுவதை நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கனில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். தாவீது கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். தாவீது என்னதான் வந்து ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் ஆண்டவர் அந்த பாவத்தை வந்து நினைப்பூட்டும் போது தாவீது வந்து சாஸ்தாங்கமாய் ஆண்டவருடைய கரத்தில் விழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து அந்த பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்தை சம்பாதிப்பதும் நாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம கூட சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாரு, இதை செய்யக்கூடாது, இது என்னுடைய பார்வையில் இது பிரியம் இல்லாமல் இருக்கிறது என்று ஆண்டவர் அநேக நேரம் நம்மோடு கூட பேசியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ப்ராம்ப்ட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம அதை மீறி போய் நம்ம செய்யும் போது சில விளைவுகள் நமக்கு வரும்போது அந்த நேரத்திலும் ஆண்டவரை நம்ம உறுதியாக பிடித்து கொண்டோம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக எல்லா இடுக்கணிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம இங்கே பார்க்க முடியும், ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்த வந்து அழிக்கும்படிக்கு ஆண்டவர் வந்து அனுப்புகிறார். ஆனாலும் கூட தாவீது செய்த ஜெபத்தின் நிமித்தம் அந்த ஆண்டவர் வந்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை பார்த்து, போதும் இப்பொழுது உன் கையை நிறுத்தி என்றார். அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 70,000 பேர் வந்து மடிந்து போகிறாங்க. எத்தனையோ அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தவறே செய்யல, தாவீது செய்த அந்த ஒரு மிஸ்டேக்னால இப்படிப்பட்ட கொள்ளை நோய் உண்டாகிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நம்மளுடைய தேசத்துக்காக நாம் தான் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம செய்த சின்ன மிஸ்டேக், சின்ன பாவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குடும்பத்தையோ நம்மளுடைய தேசத்தையோ தொடாதபடிக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் வந்து எல்லா தீங்கையும் அவர் விலக்கி அவர் மீண்டுமாக நம்மை கட்டுவிக்கிற தேவனாய் நாம் இங்கு காண முடியும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், தாவீதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மீண்டுமாக வருகிறது. ஆண்டவர் வந்து தாவீதோடு கூட பேசுகிறாரு. 18வது வசனம், அப்பொழுது எபூசியன் ஆகிய ஓர்னானின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படிக்கு தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துடனே கட்டளையிட்டார்.
தான். அப்போ இங்கு வந்து நம்ம ஒருத்தருடைய பேரை பார்க்குறோம். அவர் யாரு? எபூசியரான ஓர்னான். ஹல்லேலூயா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய பலிபீடத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவருடைய தூதன் வந்து காத் மூலமாக பேசுகிறார். அப்போ இந்த இடம்தான், இந்த ஓர்னானுடைய களம் தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து சாலமோன் கட்டின தேவாலயம் இந்த இடத்துல கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்தை தான் பிரதிஷ்டை செய்யும் போது இந்த சங்கீதம் 30வது அதிகாரம் வந்து எழுதப்பட்டிருக்கும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போதான் நம்ம சங்கீதம் 30வது அதிகாரத்திற்கே நம்ம போக போகிறோம். இது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஹல்லேலூயா. நம்ம முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதல் வசனம் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆங்கிலத்தில் இந்த எக்ஸ்டோல் என்ற வார்த்தை, நான் உம்மை முழு மனதோடு உம்மை போற்றுவேன், என் முழு இருதயத்தோடு நான் உம்மை உயர்த்துவேன் என்று அந்த அர்த்தம் வருகிறது. அப்போ இந்த இடத்துல தாவீது பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு தெரியும் அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு அவர் ராஜாவாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று. அநேக பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது நிமித்தம் அவர் அந்த நன்றி இருதயத்தோடு வந்து இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறாரு. இந்த சங்கீதம் எழுதும் போது இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாதை அந்த தேசத்தில் உண்டாயிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை உயர்த்துகிறார். கர்த்தாவே, என் சத்துருக்களை என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் எங்களை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் என்று. அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா இருக்கும் போது ஆண்டவரை சுலபமாக நம்ம வந்து ஆண்டவரை உயர்த்துவோம், போற்ற முடியும், ஆண்டவரை துதித்து பாட முடியும். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்தில் ஆண்டவரை போற்றி துதிப்பது மிகவும் கடினமான காரியம். ஆனாலும் கூட தாவீது பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரவத்தின் நேரத்தில் கூட ஆண்டவரை நோக்கி அவர் பாடுகிறார், ஆண்டவரை நோக்கி போற்றுகிறார், அவரை உயர்த்துகிறார், அவர் விசுவாச அறிக்கை இடுகிறார், நீர் எங்களை கை தூக்கி எடுத்து விட்டீர் என்று. அப்போ நாமும் கூட எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை போற்றுபவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, விசுவாச அறிக்கைகள் நாம் இடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மளுடைய வாய்களில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான காரியங்களுக்கு பதிலாக ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம அந்த ஜீவனை பேச பேச அது நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அதுதான் இங்கு தாவீது சொல்றார், நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் உம்மை போற்றுவேன், ஏனெனில் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் அவர்கள் எங்களை மேற்கொள்ள விடாமல் நீர் எங்களை காப்பாற்றினீர் என்று தாவீது இங்கு சொல்லுகிறார். அடுத்த வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்குகிறீர். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அங்கு அந்த தேசத்துல எருசலேம்ல என்ன ஆகுதுன்னு என்றால் கொள்ளை நோய் உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த கொள்ளை நோய் நேரத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? யெகோவா ராஃபாவா இருந்து அவர்களை குணமாக்குகிறார். அதுதான் இங்க தாவீது வந்து பாடுகிறான். நான் ஒருவேளை அந்த வியாதியிலேயே நான் மரித்து போகாமல், எங்களுடைய ஜனங்கள் எல்லாம் வந்து அந்த வியாதியிலேயே நீங்க விட்டுடாம நீங்க எங்களை குணமாக்குனீங்க, எங்களுடைய ஆத்துமா பாதாளத்தில் இருந்து நீர் எங்களை ஏற பண்ணி எங்களை இன்றைக்கு காப்பாற்றி இருக்கிறீர் என்று. ஹல்லேலூயா. நம்ம கூட அநேக நேரத்தில் ஒரு பாடுகள் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன் ஆண்டவரே இது எங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிங்க? நீங்க எங்க கூட இருக்கிறீங்களா? நீங்க எங்க ஜெபத்தெல்லாம் கேட்குறீங்களா? அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறோம். ஆனா இங்கு தாவீது பார்த்தீங்கன்னா எப்பயுமே சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது தாவீது வந்து அநேக வார்த்தைகள் கேள்விகளை போல கேட்டாலும் பின்பாக நம்ம வாசித்து பார்க்கும்போது தாவீது வந்து ஆண்டவரை போற்றும்படியாக தான் அது அமைந்திருக்கும். அப்போ இங்க தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார், எங்க ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து நீங்க காப்பாற்றினீங்க, பாதாளத்திலிருந்து ஏற செய்து நாங்க மீண்டும் அந்த குழியில் இறங்காதபடிக்கு எங்களை உயிரோடு காத்தீர் என்று. ஹல்லேலூயா.
நம்ம கூட யோசித்து பார்க்கலாமே, அந்த கொரோனா நாட்களில் எவ்வளோ நம்ம பயந்து கொண்டு இருந்தோம். அந்த 2019ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டெல்லாம் அப்போது நம்மளுடைய ஆத்துமா வந்து கிட்டத்தட்ட பாதாளத்தில் சென்று வந்தது போல நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் உண்டு. ஏன்னா நம்மளுடைய அண்டை வீடுகளில், ஏன் நம்மளுடைய குடும்பத்திலேயே அந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது, ஐயோ ஒருவேளை ஏதாவது நேரிடுமோ நம்மளுடைய குடும்பத்தில், இல்லை நம்மளுக்கு ஏதாவது நேரிடுமோ என்று நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த குவாரண்டைன் டைம்லேயும் நம்ம வந்து ஜெபித்து ஆண்டவருடைய பார்த்திங்கன்னா அவருடைய அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பானம் செய்து நம்ம கம்யூனியன் எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுக்கு எப்படியாய் தோன்றுச்சு, ஆண்டவர் நம்மளை எல்லா இக்கட்டுகளிலிருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்தார், அந்த பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினார் என்ற ஒரு நன்றி உணர்வு நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் இங்கு தாவீது வந்து ஆண்டவரை துதித்து பாடுகிறார். ஹல்லேலூயா. 4-12 வசனம் வரைக்கும் நான் 2வது பகுதியாக நான் பிரித்திருந்தேன். கர்த்தரை நான் எப்பொழுதும் பாடி அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று. இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல்ல ஆண்டவரை துதிக்கும்படிக்கு வந்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. நம்ம கூட வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் இந்த ஐசியூவில் இருக்கிறவங்க, மரண படுக்கையில் இருக்கிறவங்க, ஆண்டவர் உயிர் கொடுத்த உடனே அந்த மரண படுக்கையிலேருந்து வெளியே வரும்போது கேட்கும் போது அவங்க எப்படி கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் எப்படி அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றினார் என்ற அந்த டெஸ்டிமோனி அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுபோல தான் இங்கு தாவீது வந்து உணர்ச்சி பூர்வமாக ஆண்டவர் எப்படி அவர்களை காப்பாற்றினார், அவருடைய தேசத்தை காப்பாற்றினார் என்ற அந்த நன்றி உணர்வோடு இந்த சங்கீதத்தை அவர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் எழுதி இந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். இங்கு தாவீது வந்து அவர் மாத்திரம் தேவனை போற்றாமல் ஆண்டவரை போற்றும்படிக்கு எல்லா பரிசுத்தவான்களே நீங்க கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய பரிசுத்த நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று ஆண்டவரை வந்து புகழும்படிக்கு தாவீது எழுதுகிறார். அப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் மாத்திரம் போற்றினால் போதாது, என்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பரிசுத்தவான்களும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், கர்த்தரை வந்து போற்ற வேண்டும் என்று இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, இங்க ஆண்டவருடைய குணாதிசயங்களையும் அவர் எழுதுகிறார். அவருடைய கோபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, ஒரு நிமிஷம் மாத்திரம்தான், ஆனால் அவருடைய தயவோ வாழ்வு தருகிற விதமாய் இருக்கிறது. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் என்று. நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரா, நம்மளை கைவிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அது கொஞ்சம் நேரம் மாத்திரமே தான் இருக்கும். ஆனால் அவருடைய ஃபேவர் பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருக்கும். உடனே அவருடைய கிருபை வந்து நம்மளை தேற்றும், நம்மளுடைய அழுகையெல்லாம் மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடிக்கு நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் அவர் மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை இங்கு தாவீது போற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு அநேக நாமங்களை கொடுத்து இங்கு வந்து தாவீது ஆண்டவரை போற்றுவதை பார்க்க முடியும். யெகோவா நிசி, நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யெகோவா ஷாலோம், நீர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறீங்க, யெகோவா சிட்கெனு, அப்படி என்ற அநேக நாமத்தை உயர்த்தி தாவீது வந்து இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறாரு. நிச்சயமாகவே ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிடம் மாத்திரம்தான், ஆனால் வந்து அவருடைய தயவோ நித்தியம். நம்ம அந்த 1 நாளாகமம் 21வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்க முடியும். அவர் ஒரு நிமிட கோபத்தில் எத்தனை மக்கள் இறந்தாங்க, 70,000 மக்கள் வந்து இறந்து போனாங்க. அதற்கப்புறம் தாவீது ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் வந்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த சங்கார தூதனை பார்த்து, போதும், உன்னுடைய கையை நீ வந்து இந்த தேசத்தின் மீது நீ போடாத, நீ விலகி போய் என்று சொல்லும் போது அங்கு ஒரு சமாதானம் உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மீண்டுமாக அந்த ஜனங்களை கட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 54:8வது வசனத்திலும் இப்படியாய் போடப்பட்டிருக்கிறது. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று
என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து இமை பொழுதுதான் நம்மளை கைவிடுகிற போல ஒரு சூழ்நிலை உண்டாகுகிறது. அது கூட எதுக்காகனா நம்ம செய்த பாவத்தினால, நம்ம செய்த அக்கிரமத்தினால. ஏன்னா ஆண்டவர் யாரு? அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்த தவறுதுனால அவர் இமை பொழுதுனா நம்ம கண்களை வந்து நம்ம பிளிங்க் பண்றோம் பாத்தீங்களா? the moment, the fraction of second, அந்த இமை பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை மறக்கிறதை போல ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஆனாலும் கூட அவருடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் நித்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு என்றென்றைக்குமே நிரந்தரமானது. அதனால தான் இந்த சங்கீதக்காரன் இங்கு எழுதுகிறார், அழுகை வந்து சாயங்காலத்தில் தங்கும், ஆனால் விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த சூழ்நிலை அப்படியே அழுது கொண்டே நாம் இருக்க போவது இல்லை. ஆண்டவர் நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி நம்மை களிப்பாய் மாற பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். ஹல்லேலூயா. 6வது 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தாவீதுக்கு இருந்த ஒரு ஃபெய்த் பார்த்தீங்கன்னா அசைக்க முடியாத ஃபெய்த்தா இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதனால தான் இங்கு ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றாரு, நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் மீது இப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த் நமக்கு இருக்கிறதா? தாவீதுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், அவர் சவுலால அநேக தடவை நிந்திக்கப்பட்டு அவர் வந்து ஒரு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு வந்து ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தன்னுடைய சொந்த மகனால அவர் பார்த்தீங்கன்னா அவர் மீண்டுமாக வந்து அவருக்கு எவ்வளோ உபத்திரவங்கள் நேரிட்டுச்சு. ஆனாலும் கூட அவர் வந்து ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை அது அசைக்கப்படவே இல்லை. அதனால தான் அவர் இந்த ஃபெய்த்ஃபுல் டிக்ளரேஷனை இங்க சொல்றார், நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவது இல்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். அப்ப இன்றைக்கு நம்ம ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை அது வந்து அசைக்கப்படாததாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ஞாபகம் இருக்கணும். ஆண்டவர் இந்த சூழ்நிலை அனுமதிக்கிறார்னா நிச்சயமா இது வந்து என்னை கீழே தள்ளுவதற்கல்ல, அவர் மீண்டுமாக என்னை எழுப்பி கட்டுவதற்காக தான் இந்த சூழ்நிலையை வந்து அவர் அனுமதிச்சிருக்கிறார் என்று ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல எத்தனை காற்று வீசினாலும், எத்தனை மழை பெய்ந்தாலும், எத்தனை வெள்ளம் வந்தாலும் நம்ம அவர் மீது உறுதியாய் விசுவாசம் வைக்கும் போது, நம்பிக்கை வைக்கும் போது நம்மளுடைய அஸ்திபாரம் என்ன ஆகாது? அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதே நான் கலங்கினவனானேன். இங்க தாவீது சொல்றார், நீங்க அந்த ஒரு நிமிஷம் நீங்க உங்க முகத்தை மறைச்சிங்களப்பா, அந்த நேரத்திலேயே நான் கலங்கினவன் போல ஆனேன். ஆனாலும் கூட உங்களுடைய தயவினால் நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க செய்து விட்டீர் என்று. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட அவருடைய ஒரு நிமிடம் அந்த கோபம் நம்ம செய்த தவறை நிமித்தம் வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோம்? கலங்கி போயிடுறோம், துக்கம் அடைஞ்சிடுறோம், நம்ம உடைஞ்சு போயிடுறோம். இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுது. ஆனால் தாவீதை போல மீண்டுமாக தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? இழந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டின தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய கூடாரத்தை அவர் கட்ட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய பர்வதத்தை அவர் திடமாய் நிற்க பண்ணுகிறாரா? அதாவது நம்மளுடைய ஃபவுண்டேஷனை இன்னும் ஸ்ட்ராங் பண்றாரு, அந்த அஸ்திவாரத்தை இன்னும் உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் போது, அவருடைய பாதத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கீழே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பர்வதத்தை திடமாய் நிற்க செய்து அவருக்கு சாட்சியாக நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்த பகுதிக்கு நேராய் நம்ம போகலாம். நம்ம 8-9வது வசனத்தை நாம் வாசிக்க நம்ம இங்க பார்க்கிறோம்.
பார்க்கிறோம், தாவீது நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன்தான். தாவீதுக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே நம்ம கூட ஆண்டவரை நிறைய நேரத்தில் நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? நம்ம கேள்வி கேட்போன்றதை விட, ஆண்டவரே எதுக்குப்பா இந்த சூழ்நிலை அனுமதிச்சிங்க? நான் உங்கள் பிள்ளை தானே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிந்தை நேரிட்டுச்சே அப்படின்ட்டு நம்ம கேட்போம். அதே போல தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் குழியில் இறங்குவதனால என்ன லாபம் உண்டு? அந்த புழுதியில் இருக்கிற அந்த புழுதி உம்மை துதிக்குமோ? இல்லை நீங்கள் எனக்கு செவி கொடாமல் நீங்கள் இரக்கம் இல்லாமல் நீங்கள் போயிடுவீங்களோ என்று ஆண்டவரை கெஞ்சி கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஒருவேளை நாமும் இந்த நாளில் குழியில் இறங்குவது போல சில சூழ்நிலையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கலாம். நம்ம போகிற சூழ்நிலை, நம்ம போகிற பாதை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கின் வழியாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பது அவருக்கு நிச்சயமாய் தெரியும். ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் நமக்கு செவி கொடுத்து நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாகவும் அவர் நமக்கு சகாயம் செய்யும் தேவனாகவும் அவர் இருக்கிறார். சங்கீதம் 121 வசனத்தை நாம் வாசிக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் அழகாய் போடப்பட்டிருக்கிறது. யார்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு ஒத்தாசை வரும் என்றால், நம்முடைய பர்வதமாகிய நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவிடமிருந்து மாத்திரமே நமக்கு அந்த ஒத்தாசை வரும். அநேக நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? இந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணுவான், இந்த பிரதர் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த சிஸ்டர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம மனுஷனுடைய தயவுக்காக நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு தாவீது அழகாய் சொல்லுகிறாரு, எனக்கு நீர் மாத்திரமே எனக்கு இரக்கம் செய்கிறவராய், நீர் மாத்திரமே எனக்கு சகாயராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நம்ம மனுஷனை தேடி போகாம நம்ம ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அவருடைய இரக்கத்தை நம்ம கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அவருடைய பர்வதத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம 10-12 வசனம் வரைக்கும் வாசித்து முடிப்ப இங்கு தாவீது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்து அவருடைய இரக்கத்தை கேட்டு நாம் கெஞ்சி பெற்று கொள்ளும் போது கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகளை என்னவாய் மாற்றுகிறாரா? நம்மளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2018 ஆண்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பிள்ளையை நான் இழக்கும் போது, அந்த பிள்ளை மரித்து போகும்போது என்னுடைய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு புலம்பலாகவே இருந்துச்சு. எப்பயுமே ஆண்டவர் சமூகத்தில் நான் ஏன் ஆண்டவரை எனக்கு இது நடந்துச்சு, நான் உங்களுக்கு தானே ஊழியம் பண்ண, உங்களை தேடி தானே நான் போனேன், என்னுடைய குழந்தை இன்றைக்கு இல்லையே, அது மரித்து போயிடுச்சேன்னு நான் எப்பயுமே புலம்பிக் கொண்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் 2019 ஆண்டு எனக்கு ஆண்டவர் கிருபையாய் அவர் பேசினார். நான் உனக்கு நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன் என்று ஏசாயா 54:8 படிக்கு என்னோடு கூட பேசினார். அதே ஆண்டில் 2019 ஆண்டில் கர்த்தர் நான் இழந்த அதே ஆண் பிள்ளையை இன்றைக்கு ஷாலோம் என்ற பெயரோடு இன்றைக்கு ஆண்டவர் எங்களுடைய கருத்தில் கொடுத்ததை நான் பார்க்க முடியும். நான் சாட்சி சொல்ல முடியும். இன்றைக்கு எல்லா இடத்துலையும் என்னுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாறினார் என்கின்ற சாட்சியை நான் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும்படியாக சொல்லி கொண்டு வருகிறேன். அப்போ நம்ம ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் போற்றும் போது ஆண்டவர் நம்மளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். ஏசாயா 61:3 வசனம், சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்திலையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சகங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. இங்கு தாவீது அந்த 70,000 பேர் மரித்த உடனே என்ன பண்றாருன்னா, தாவீதும் அங்க இருக்கிற எல்லா மூப்பர்களும் பெரியோர்களும்
அந்த சாம்பல்ல உட்கார்ந்து தேவனுடைய இரக்கத்தை கெஞ்சுகிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரா, மீண்டுமாக அந்த துயரப்பட்ட அந்த நகரத்தை ஆண்டவர் சீர்படுத்தி அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை மீண்டுமாக கொடுத்து, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுத்து, ஒடுங்கின அந்த ஆவி, ஒடுங்கின ஆவி என்றால் நம்மளுடைய ஆத்துமாவில் பலனே இருக்காது, சோர்ந்து போய் ஆண்டவரை துதிக்க கூட முடியாமல் அந்த ஒடுக்கப்பட்ட அந்த ஆவிக்கு பதிலாக மீண்டுமாக அவரை துதிக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த துதியின் ஆடையை கொடுத்து அவர்களை புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறினார். இன்றைக்கு நாமும் கூட அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி பாடும்போது நம்மளுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாறச் செய்து அவருடைய மகிமையை அமர்ந்திராமல் அவரை உயர்த்தும்படிக்கு இன்னும் அவருடைய மகிழ்ச்சியினால் நம்மை இடை கட்டுவார். ஹல்லேலூயா. இது மாத்திரம் அல்ல, இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்குமே துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலும், நான் சொன்னது போல எல்லா நேரங்களிலும் கர்த்தரை துதிக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட அந்த வீட்டை போல எத்தனை புயல் வீசினாலும் எத்தனை பெருங்காற்று வீசினாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்ளுவர்களாய் நாம் நிற்க முடியும். இன்றைக்கும் கூட நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நம்ம அப்படியே எழுந்து நின்று, ஆண்டவரே, நான் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உம்மை போற்றுவேன், நான் உங்களை உயர்த்துவேன்ப்பா. அப்பா, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன அனுமதிச்சாலும் அது நன்மைக்காக தான் இருக்கும். எங்களை நீர் இடிப்பதற்கு அல்ல, எங்களை கட்டுவிக்குவதற்காக நீர் இந்த எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உங்களை போற்றி பாடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஈகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவாராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானோ. ஏகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாம் செய்து சொல்லலாம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாலா சேர்ந்து சொல்லாப்பா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு இயேசுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கடைசியாக இருக்கிற நாட்டிலிருந்து
நீர் மாத்திரம் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களுக்கு நன்மைகளை செய்து இந்நாள் வரைக்கும் எங்களை புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றின தேவனே அப்பா, இந்த கால வேளையிலும் நன்றி சொல்வதை தவிர வேறொரு ஸ்லாக்கவில்லை தகப்பனப்பா. மட்டும் எங்களோடு நீ பேசின ஆண்டவரை தகப்பன வார்த்தைகளுக்கு நன்றி, கிருபைகள் நன்றி தகப்பனப்பா. எங்களோடு கூட நீ ஆசீர்வாதம் வழிநடத்த பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெனல் பிதாவே, ஆமென். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த ஆங்கி அவர் கீர்த்தனை பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்களாமே. தாவீது ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை எத்தனையோ நினைத்து பார்த்து, ஆண்டோட மன்னிப்பை நினைச்சு பார்த்து ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை இந்த காலை வேளையில் ஆண்டவர் துதித்து பாடுகிறான். தாவீது அவனுக்கு நன்மை நடக்க மாத்திரம் பொழுதும் மட்டும் இல்லை, வாழ்க்கை எவ்வளோ துன்பங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அவனுக்கு ஒன்று என்னதான், ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் துதிச்சு பாடி தேவனை ஆராதித்தான். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நிறைய பாடுகள், நிறைய நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை நம்மளை ஆண்டவரை நம்மளை துதிக்க முடியுமா? ஆமென். என்னோடய வாழ்க்கையில் கூட நான் ஒரு கீபோர்டுக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணி, நான் ஃபாஸ்டிங் இருந்து ரொம்ப மாதங்கள் கழித்து நான் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். காலையில் சாப்பிடாம ஆண்டவரை எப்படியாவது நீ கொடுத்துறாங்கன்னு ரொம்ப நாட்களாக அந்த கீபோர்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் காலையில் நான் ஆராதனையில், நான் தனிப்பட்ட ஆராதனையில் பாடும்போது நன்றி என்று சொல்கிறோம் அந்த பாடல் வந்துச்சு. நான் பாட்டை பார்த்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆண்டவரே, என்னப்பா உன் மூக்க எடுப்பா நன்றி சொல்கிறது, நான் எவ்வளோ நாட்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஒரு சின்ன காரியம் கூட செய்ய மாட்டேங்க, இந்த பாடல் எனக்கு பாட வேணாம், நான் அந்த பாடல் நான் திருப்பி வேறு பாடல் சொல்லிட்டு திருப்பி ஆவியான உணர்த்தினேன். இல்லை மகனே, அந்த பாடல் நீ பாடுன்னு ஆண்டவரோட சொன்னேன்ப்பா. உங்களுக்கே மனசாட்சி இல்லையாப்பா, என் வாழ்க்கையில் இந்த நன்மைகளை செய்ய மாட்டேன், உங்களை எப்படிப்பா நான் நன்றி துதிச்சு பாரு. ஆவியை திரும்ப உணர்த்தி ஒன்று, இல்லை மகனே அந்த பாடல் நீ பாடு என்று என் கண்களில் நான் கண்ணீர் வடிந்த ஆண்டவருக்கு அந்த சூழ்நிலை ஒரு மாத்திரம் சொன்ன, ஆண்டவரே வாழ்க்கையில் இன்ப நீங்கள் கீபோர்டு கொடுத்தாலும் ஓகே, கொடுக்காட்டில் ஓகேப்பா, ஆனால் உமக்கு நான் நன்றி சொல்லி பாடுகிறேன்னு சொல்லிட்டு அந்த காலையில் இருதயத்தின் ஆழ்த்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லி பாடினேன். ஆண்டோட பிரதான கிருபையினால் ஒரு மாதத்துக்குள்ளாகவே ஆண்டவர் ஒரு புதிய கீபோர்டை வாங்கி ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்படியாப்பட்ட தேவைகளை சந்தித்து ஆண்டவர் எல்லா வழிவாசல்களும் திறந்தார். இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன், ஆண்டவர் துதிச்சு பாடும்போது ஆண்டவர் அநேக வாசல்களை திறந்தார், அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்தார். இந்த கால வேளையில் நமக்கு அநேக ஜெப குறிப்புகள் இருக்கலாம், அநேக பாடுகள் நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்த, மகனே நீ என்னை நான் செய்த நன்மைக்காக நீ எனக்கு நன்றி சொல்கிறாயா என்றுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்துன்னு சொல்லுகிறார். இப்போ ஒரு விசுவாச செயல் செய்ய போகிறோம். நம்ம ரெண்டு பேராக நின்றுக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச 2 நன்மைகளை ஒரு ஷேர் பண்ணிட்ட பிறகு திரும்ப ஒன்று ஷேர் பண்ண போகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நாம் நினைத்து நாம் ஆண்டவர் நன்றி சொல்ல போகிறோம். துதி பாடுவே எந்த சுராச்சனே எனக்கானிட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவே இந்த சுராஜனே எனக்கானிட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. இதை தாழ்ந்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுரா ஆச்சனே
எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எல்லடங்கான நன்மைகள் யாவை எனக்களி தீடும் நாதனே. எல்லடங்கான நன்மைகள் யாவை எனக்களி தீடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. இருதயத்தின் கையில் சொல்லுமா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த நேசுரா ஆச்சனே. எனக்கா செய்திட்ட நன்மைக்காய் என்று நன்றி கூறுவேன் நான். எனக்கு வலது கருத்து மேல போய் தாண்டவரே வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் நன்றி தகப்பனப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லுவதாக வாழ்க்கையில் சிலாக்கியம் இல்லை தகப்பனப்பா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், எத்தனை ஆபத்து, எத்தனை நெருக்கல், எத்தனை வியாதி, எத்தனை பண தேவைகளப்பா. கிருபையாங்க வாழ்க்கையில வழிநடத்தி நமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனப்பா. இந்த காலையில் துதித்து நாங்கள் பாடுகிறோம். நீ நல்லவர் வல்லவர் ராஜா. நீங்களே பொறுப்பற்று வழிநடத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நன்றியுள்ள இதத்தோடு நான் செலுத்துகிறோம். இயேசு நல்ல பிதாவே ஆமென். சங்கீதம் 30:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இந்த வசனத்தில் பார்க்கிறோம் தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்று இன்று நாம் கேட்டோம். அவர் சத்துருக்கள் நெருக்குகின்ற அந்த சூழ்நிலையில், கொள்ளை நோய்கள் மக்களை பாதித்த அந்த சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியாக இந்த வசனங்களை எழுதி கொண்டிருக்கிறார். சத்துருக்கள் தன்னை மேற்கொள்ள மகிழ ஒட்டாமல் என்னை கை தூக்கி விடும் என்று ஆண்டவரை நோக்கி அவர் கெஞ்சும்படியாக இந்த வசனம் அமைந்துள்ளது. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய வியாதியோ இல்லை கடன் பிரச்சனையோ இல்லை பொருளாதார பற்றாக்குறையோ எத்தனை காரியங்கள் நம்மளை இழந்து போயிக்கூட இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இதை நான் இழந்து போயிட்டேனேன்னு சொல்லி அநேக நேரம் நாம் தவித்து கொண்டு இருப்பவர்களாக கூட காணப்படலாம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையை ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமாகவே அவர் நம்மை கை தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலாக இப்பொழுது கர்த்தரை நாம் உயர்த்தி பாடும் பொழுது நம்முடைய கரங்களை பரத்துக்கு நீராக உயர்த்தி நம் இருதயத்திலிருந்து நம்மை அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ண போகிறோம். நம்முடைய சூழ்நிலைகளை நம்மளை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கும்படியாக அவரை நாம் போற்றி பாடப்போகிறோம். இப்பொழுது நம் முன்பதாக முடிந்தவர்கள் கடந்து வந்து நம் கரத்தை பரத்துக்கு நீராக உயர்த்தி அவரை நோக்கி நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண போகிறோம். எந்தெந்த சூழ்நிலைகள் இன்று நம்மை மேற்கொண்டு நம்மை அழிக்கின்ற நிலையில காணப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் அதிகாரத்தை இந்த நாளில கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை,
பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நிற்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர் இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் ஆண்டவரே, அப்பா நீ பெரியவர், நீ தூயவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நீர் செய்து கொண்டிருக்கீங்க டாடி. அப்பா எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க கூடாதபடி, அப்பா எங்கள் சூழ்நிலைகள் எங்கள் சத்துருக்களாக எங்களை மேற்கொள்ள கூடாதபடி, அப்பா நீர் எங்களை கை தூக்கி விடுகிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இப்பொழுதும் எந்தெந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை இந்த நாளில நெருங்கி கொண்டிருக்கிறதோ, இப்பொழுது உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே அப்பா இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவராயிருந்து எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. எங்களை சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் அதிகாரத்தை இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் கட்டளையிட்டு கொண்டிருக்கீங்க டாடி. எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க கூடாதபடி எங்கள் தேவனாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. உம்மை நோக்கி உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே. இந்த நாளில எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் அதிகாரத்தை அப்பா நீர் எங்கள் கரத்தில் நீர் தந்திருக்கீங்க என்றாக நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் தந்த அந்த பலத்திற்காக, ஞானத்திற்காக, மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் அபிஷேகத்திற்காக அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம் தகப்பனே. உம் நாமம் மாத்திரமே உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவராய் இருந்து எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வீராக. அப்பா நீர் பெருக நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களை இந்த நாளில் நீர் கட்டளையிட போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வர முடியாதோ, இந்த சூழ்நிலையை நெருங்கி கொண்டிருக்கிறதே என்று அப்பா அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்பா இதோ நான் உன்னை கை தூக்கி விடுகிற தேவன் என்று ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கீங்க. எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் அதிகாரத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு கரத்துல தந்ததற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உம் நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளில் எங்களை சாட்சியாக நீ நிறுத்த போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளாதபடி நாம் பல பெரிய காரியங்களை கர்த்தர் நம் மத்தியிலே செய்வாராக. ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா
Yair Adonai Panav Alaka Vihunaka Isha Adonai Panav Alaka Vayasam Laka Shalom Vayasam Laka Shalom கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா